ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கூட அம்மே இந்த லாக்டவுனுக்கு பிறகு நடக்கிற முதல் ஆராதனை, அம்மே இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற நாம் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, கடந்த 2 மாதமாக வேதத்தை தேடி அம்மே ஆராய நம்ம என்ன பண்ணோம், தேடிக்கொண்டிருந்தோம், வசனங்களை தேடிக்கொண்டிருந்தோம். நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்காதபடினாலே இந்த நாளில் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அருமையான சகோதரன சகோதரியே, ஒரு சமுத்திரம் தொடங்கி ஒரு சமுத்திரம் வரைக்கும் தேடி ஆராய்வாங்களாம், வசனங்களை தேடி ஆராய்வாங்க. ஆனாலும் அது கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும். தாகத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஆமென், ஆகாரத்தினால் உண்டான பஞ்சமும் அல்ல, வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சம். அல்லேலூயா. வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சம் உண்டாகும். அப்படிப்பட்டதான ஒரு பஞ்சம் வரும். ஆனால் அருமையான சகோதரனே சகோதரி, நாம் இந்த நாளிலும் கூட துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாய் வாஞ்சியோடு கூட கடந்து வந்திருக்கிறோம். வாஞ்சியோடு கூட கடந்து வந்திருக்கிறோம். இதை வலைதளத்திலே கூட பார்க்கிற சகோதரிகளும் சகோதரர்களும் கூட வாஞ்சியோடு பார்க்கும்போது ஆமென், அது அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். விசுவாசத்தோடு கேட்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்வாங்க. விசுவாசிக்கிறவரே பாக்கியவதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இல்லையா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள்ல, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு. இங்கே அருமையான சகோதரனே சகோதரி, 2 விதமான இளைப்பாறுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. 2மே இளைப்பாறுதல் தான். இந்த இளைப்பாறுதல் ஏதோ ஒரு சில நிமிஷங்களுக்காக, நாம் இப்போ 2 மாடி கடந்து வருகிறோம், கீழிருந்து ஏறி வருகிறோம். அப்படி வரும்போது என்ன பண்ணுறது, நமக்குள்ள இளைப்படைந்து போகிறோம், மூச்சடைக்கிறது. அப்படியே வந்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே இளைப்பாறுதல் உட்காரணும். அந்த இளைப்புக்கு ஆறுதல், இளைப்பாறுதல். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம சுவாசப்படுத்தி கொண்டு நம்ம சகஜ நிலைக்கு கொண்டு வந்து அமருகிறோம். யாராவது நம்ம இடத்துல பேச வந்தா கூட 1 நிமிஷம் சொல்லிடுறோம். இந்த இளைப்பாறுதல் இது வேறு வகையான இளைப்பாறுதல். இது மாம்சத்துக்கு ஏற்படுகிற இளைப்பாறுதல். இது நம்ம சரீரத்துக்காக கொடுக்கப்படுகிற இளைப்பாறுதல். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இளைப்பாறுதல் எங்கன்னு சொன்னா, ஆத்துமாக்களுக்கு உண்டான இளைப்பாறுதல். இல்லையா? உன்னுடைய ஆத்துமாவில, உன் இருதயத்துல காணப்படுகிறதான இளைப்பு. ஐயோ, நான் எவ்வளவு காலம், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன்,
எப்படியெல்லாம் ஓடி திரிந்திருக்கிறேன், இந்த காரியமாய் நான் எவ்வளவு அல்லல் பட்டிருக்கிறேன், இது நிமித்தம் எனக்கு அலைச்சல் தான் உண்டாயிற்று என்று சொல்லி ஒரு சில வேலையில கலங்கி கொண்டிருக்கிறோம். இருதயத்தில் ஆறுதல் இல்லை. இந்த மனுஷனிடத்துல நான் போராடி போராடி இதோ 20 வருடங்கள் ஆயிடுச்சு. 20 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆத்துமா இழைத்து போயிற்று. நான் துக்கத்தோடு கூட காணப்படுகிறேன். வெளியரங்கமாய் என்னை நான் சமாதானத்தோடு கூட காணப்பட்டாலும், வெளியரங்கமாய் அநேகருக்கு மத்தியில் நான் சிரிப்பானவளாய் காணப்பட்டாலும், வெளியரங்கமாய் அநேகருக்கு நான் சமாதானம் உள்ளவளை போல காணப்பட்டாலும், என் இருதயத்திலே நான் அழுது கொண்டிருக்கிறேன். இதே போல அநேக சகோதரர்கள் நான் 10-15 வருடங்களாக, அநேக வருடங்களாக பெரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். என் சகோதரன் நிமித்தம், என் சகோதரி நிமித்தம், என் மனைவி நிமித்தம், என் பந்துக்கள் நிமித்தம், என் பிள்ளைகள் நிமித்தம் என் இருதயம் எப்போதும் அழுது கொண்டிருக்கிறது. நான் அழுது கொண்டிருக்கிறேன். வெளியரங்காம அநேகருக்கு மத்தியில் நான் சிரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் இருதயமோ அழுது கொண்டிருக்கிறது என்று சொல்லி பேசுகிற அநேகர் உண்டு. இங்க ஆண்டவர் அவளை பார்த்தா சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, அவர் என்ன கேட்கிறாருன்னா, உன்னுடைய பாரத்தை என்னிடத்துல கொடுத்து விடு, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ சந்தோஷமா துக்கத்தை சுமந்து கொண்டு இல்ல, சந்தோஷமாய் பாரத்தை சுமந்து கொண்டு இல்ல, துக்கத்தோடு சுமந்து கொண்டிருக்கிறாய். அநேக தடவை சொல்லி இருக்கிறேன். என்னுடைய இளம் பிராயத்துல ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பாத்தீங்கன்னா அந்த புழல் கிராமத்துல இடத்துல அமர்ந்து கொண்டு இருப்போம். அந்த இடத்துல ஒரு மேடான பகுதி, அங்கே ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கும். பக்கத்துல ஒரு பெரிய அரச மரம், அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு குளம், அங்க ஒரு சுமை தாங்கி கல் இருக்கும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே வயல்வெளிதான். அறுப்பு அறுத்து போர் அடித்து அந்த போர் அடித்த நெல்லை மூட்டையாக கட்டி கொண்டு சுமந்து கொண்டு வருவாங்க. ஓடி வருவாங்க. வந்தவர்கள் அப்படியே வந்து அது மேல ஏறி அந்த சுமை தாங்கி கல் மேல வச்சிருவாங்க. அந்த கல்லு மேல வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காருவாங்க. அங்க அந்த மரத்துக்கடியில கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, இளைப்பாறுதல். பிறகு போய் என்ன பண்ணாங்க, அந்த குளத்துல முகத்தை கழுவிக்கிட்டு தண்ணீரை குடித்து விட்டு மறுபடியும் மேல வந்து அப்படியே அதை தூக்கி சுமந்து கொண்டு போவாங்க. அங்கே ஒரு சுமை தாங்கி கல் வைக்கப்பட்டிருக்கும். முன்னத்தில் ஓடி வருவார். அவரை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணார், அதை எடுத்துக்கொண்டு போயிடுவார். மறுபடியும் அவர் வந்து வச்சுட்டு அவர் அதே மாதிரி பண்ணுவார். இவங்க துக்கத்தோட அல்ல, இதை சுமந்து கொண்டு போனால் அவர்களுக்கு அப்பெல்லாம் நெல்லு தான் கொடுப்பாங்க சம்பளமா, அது கிடைக்கும். ஆகவே அவர்கள் சந்தோஷத்தோடு கூட சுமந்து கொண்டு போவாங்க. சுமக்கிற வரைக்கும் பாரம், கொண்டு போய் சேர்த்த பிறகு நமக்கு என்ன உண்டு, ஊதியம் உண்டு. ஆகவே துக்கத்தோடு அல்ல, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட கொண்டு போவாங்க. இது ஒரு பாரம். அந்த பாரத்துக்கு தற்காலிகமாக ஒரு சுமை தாங்கி கல் உண்டு. அது சரீரத்தில் ஏற்படுகிற பாரம். ஆனால் இந்த பாரம், உன் இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற பாரம்,
உன் இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற சுமையினாலே, உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற சுமையினாலே, உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற பாதிப்பினாலே ஏற்படுகிற சுமை, அந்த பாரம், அது நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் தான் வரும். அல்லேலூயா. எவ்வளவு பேர் ஐயா, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு திருமணம் ஆகல, எத்தனையோ ஆண்டு காலம், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஆயிடுது ஐயா, பிள்ளைக்காகல துக்கத்தோடு சொல்றதை பார்க்கிறோம், கவலையோடு சொல்றதை பார்க்கிறோம், என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். ஆனா என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகல, அவன் செவி சாய்க்கல. துக்கம். நான் அறிந்த தாய் ஒருவர் இருக்கிறார், துக்கத்தோடு கூட காணப்படுறான் மகன் திருமணத்துக்காக. மகன் செவி சாய்க்கல, அவர்கள் துக்கம் அங்கே இருக்கிறது, அந்த திருமணத்தில் இருக்குது. ஐயோ, எல்லாரும் வீட்லயும் வேலை சத்தம் கேட்குது, எல்லா பிள்ளைகளும் மாமன் சொத்தம் இன்றைக்கு குடும்பமாய் திரிகிறார்களே, என் மகனுக்கு எப்போது திரும்பும் கலங்கி கொண்டிருக்கிறாங்க தாயா. பெண்கள் வீட்டில் எத்தனையோ பெண்கள், எத்தனையோ குடும்பங்கள்ல பெண்களுக்கு திருமணம் ஆகாதபடியால துக்கத்தோடு கூட காணப்படுகிறத பார்க்கிறோம். வியாதியில ஐயோ, நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன், இந்த வியாதி மாத்திரம் என்னை விட்டு நீக்கலையே, நான் என்ன செய்வேன்? 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ சகலத்தையும் சொத்தெல்லாம் அழித்து போட்டது போல இதற்காகவே நான் செலவழிக்கிறத பார்க்கிறேன். நான் மெடிக்கல் ஷாப்பாண்ட நிற்கும் போது பார்ப்பேன், ஒரு சில நபர்கள் மாதம் 5000 கூட மருந்து வாங்குகிறத பார்ப்போம். வியாதி, அதுக்கு அந்த பாரம். ஐயோ, இந்த வியாதி எப்போது என்னை விட்டு நீங்கும்? வேலையில்லா கொடுமை. எத்தனையோ குடும்பங்கள்ல, எவ்வளவோ குடும்பங்கள்ல குடும்ப தலைவர்களுக்கு வேலை இல்லாதபடினால அந்த வீடு படுகிற பாடு, அண்ணல்கள் இல்லங்கள், பாரம், சதா இந்த தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறான். எப்போதும் என்னோடு கூட வம்புக்கு வந்து கொண்டிருக்கிறான். என் இருதயத்தை எப்போது குத்தி குத்தி கிழித்துக் கொண்டிருக்கிறான் கடுமையான வார்த்தைகளால். எப்போதும் எனக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறான். என் சகோதரர், என் சகோதரி, என் இனத்தால் இது ஒரு பாரம், இது ஏகப்பட்ட பாரம், ஏகப்பட்ட பாரம். எவ்வளவோ படிக்கிறேன், ஆனால் என் இருதயத்துல பதியல. ஒவ்வொரு முறையும் அரியர்தான், ஒவ்வொரு முறையும் தோல்விதான். நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன். பாரம், ஏகப்பட்ட பாரம், கடன் பாரம், பாரம், குழந்தை இல்லாம பாரம், ஏகப்பட்ட பாரம். இருதயத்துல கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு கூட அமர்ந்திருக்கிறதான் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க சந்தோஷமா சுமக்கல அந்த பாரத்தை, வருத்தத்தோடு சுமந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இளைப்பார், அவரிடத்துல வந்தாதான் இளைப்பார். அவர் உனக்கு முன்னாடி போனாதான் இளைப்பார்கள். அவரோடு நீ இருந்தாதான் இளைப்பார்கள். அல்லேலூயா. ஆமா, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ எங்க போனாலும் அவர் முன்னாடி போனார்தான் உனக்கு இளைப்பாறுதல். இல்லையா? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள்லாம் அவரிடத்துல வந்தாதான் இளைப்பாறுதல்.
அடுத்ததாக சொல்கிறார், நான் சாந்தமும் மனம் தாழ்மையாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறாரா? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவன், உன்னையும் என்னையும் படைத்த தேவாதி தேவன் எப்படி இருக்கிறாரா? மனத்தாழ்மையா இருக்கிறாரா. நம்ம ஒண்ணுமே படைக்கல, எதையுமே செய்யல, ஆனா நம்ம எவ்வளவு வேற்றுமையா இருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு வேற்றுமை. சின்ன சின்ன காயங்களுக்கு கூட பாத்தியா அப்படியே மிஷியை பொறுக்கி விட்டு தூயும். இதை நான் தான் செஞ்சேன், இது என்னால உண்டானது, இது என்னாலதான் நடக்குது. வேற்றுமை. ஆனா எல்லாத்தையும் உண்டாக்கின தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவாதி தேவன், புல் பூண்டு செடி வகையில உண்டாக்கின தேவாதி தேவன், சகலவிதமான பறவைகளை உண்டாக்கின தேவாதி தேவன், பூமியின் மண்ணிலே மனுஷனை உண்டாக்கின தேவாதி தேவன் எப்படி இருக்கிறாரா? சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிற சாந்தம் இருக்கிறார். எவ்வளவு எவ்வளவு ஆமென். கொஞ்சம் இருந்துட்டா போதும். இதெல்லாம் தான் தெரிஞ்சுதான் சாலமோன் ரொம்ப அழகா சொன்னான். ஆண்டவரே, ஐஸ்வர்யனை குறித்து அவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் 4வது வசனம் நீங்க வாசிங்க. நீதிமொழிகள் ஒன்பது. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் எனக்கு அளந்து போஷித்தருளும். நான் பரிபூர்ணம் பரிபூர்ணம் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் கர்த்தர் யார் என்று மறுதலித்து, எனக்கு என்ன தேவை? எல்லாம் இருக்குது. என்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமே இல்லை, எல்லாம் இருக்கிறது. அவர் யார் எனக்கு இல்லையா என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதுனால், ஒண்ணுமே இல்லைன்னா திருடுவான். திருடுனா யாருடைய நாம தூஷிக்கப்படும்? கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். அதிகமா இருந்தாலும் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும், எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அதிகமா இருந்துட்டு அவர் யாருன்னு கேட்பான். அவர் யாரு இருக்கு? என்கிட்ட இல்லாத என்ன இருக்குது? அவர் போய் நான் தானே போறானோ. எதுவுமே இல்லைன்னா திருடுவான். அவனை உண்டாக்குறது ஆண்டவர் தான். அவனை தூஷிக்கும் போது யாரும் தூஷிக்கிறாங்க? ஆண்டவர் தூஷிக்கிறான். இவனையும் படைச்சுக்கிறாரு. அதுதான் அன்றன்றுள்ள படி எனக்கு கலந்துட்டார்கள். தரித்திரப்படவும் கூடாது, பரிபூர்ணப்படவும் கூடாது. நடுத்தரமான வாழ்க்கை, போதுமான ஒரு வாழ்க்கை, படியை அளந்து எடுக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, நான் சாந்தமும் மன தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களை பாடல் கிடைக்கும். என் நுகத்தை, என்ன நுகத்தை? எதையே ஏத்துக்கிறையா? கவலையை ஏத்துக்கிற. நுகம்னா தெரியுமா உங்களுக்கு? மாட்டு வண்டி பாத்தீங்கன்னா தெரியும். ரெண்டு மாடு கட்டி இருப்பான். இந்த மாட்டு கழுத்துக்கு மேல ஒரு கொம்பு ஒண்ணு போகும், அது பேர்தான் நுகம். அது பேர்னாங்க நுகம். அதுல ஒரு ஓல்ஸ் ஒன்று போட்டு ரெண்டு பக்கம் அதுல கயிறு போட்டிருக்கோம். அந்த கயிறை அந்த கழுத்துல போட்டு விட்டுருப்பாங்க. முக்கடா கயிறு ஜாயின் பண்ணிருப்பாங்க.
அப்படியே ஓட்டினே போகும்போது எப்படி பஸ் ஸ்டேரிங் இப்படி திருப்பினா அப்படி போகுது, அப்படி திருப்பினா அப்படி போகுது. அதே மாதிரி 2 கொம்பு கயிறை வச்சிருமா கையில. இந்த பக்கங்கிற கையை இழுத்தான்னா இது நின்றுடும், அது போகும். அப்போ அந்த பக்கம் டர்ன் பண்ணணும்னு அர்த்தம். இந்த பக்கம் கயிறை இழுத்து இந்த பக்கம் கயிறை விட்டான்னா இந்த பக்கம் போகணும்னு அர்த்தம். அவனும் ஸ்டேரிங் மாதிரி வச்சுக்கிறான் கையில. புக்கடா கயிறு போட்டு அந்த நுகத்துல, அந்த நுகம் அந்த மாட்டு மேல இருக்கிற வரைக்கும் அந்த மாடு எஜமான் சொல்றதெல்லாம் கேட்கும். அந்த சுமை எப்போதும் மேல இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதையோ சுமக்கிறியே, கவலையை சுமந்துக்கிறியே, பாரத்தை சுமந்துக்கிறியே, துக்கத்தை சுமந்துக்கிறியே, வேதனையை சுமந்துக்கிறியே, அதெல்லாம் சுமக்காத. என் முகத்தை உண்மையில் ஏற்றுக்கொள். ஆண்டவருடைய வசனத்தை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். அந்த முகத்தை ஏற்றுக்கொள். இதெல்லாம் வேணாம். வசனம் உன் இருதயத்துல வந்துட்டாவே இது சும்மா இருக்க விடாது. ஒண்ணு ஹல்லேலூயா கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வசனம் உன் இருதயத்துல வந்ததுன்னா யாரிடத்திலாவது போய் சொல்லணும், யாரிடத்திலாவது போய் சொல்லணும், யாருக்காவது ஏதாவது செய்யணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஆண்டவர் ஒரு நுகத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு நுகம். எல்லாம் வந்தாங்க, சமாரியாவுக்கு போறாங்க. அந்த அந்த கிராமத்துக்குள்ள போன உடனே என்ன நடக்குதா, கூட வந்தவங்க அத்தனை பேரும், ஐயா நாங்க பதார்த்தம் வாங்க போறோம், போய் வச்சுமா ஐயரன்றாங்க. போய் வான்னு அனுப்பிட்டார். இவங்க எல்லாம் பதார்த்தம் வாங்கி வரும்படியாக போறாங்க. அங்க பதார்த்தம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. நிறைய காரியங்கள் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதுனால அப்படி இருக்கும். இவங்க போனாங்க. இப்படி போய் வரும்போது அருமையான சகோதரி நல்லா கவனிக்கணும். ஏசப்பாவை கூப்பிடுறாங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று உண்டு இங்கே. என்னது? நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று உண்டு அப்படின்ன உடனே அப்போ அவங்க போயிட்டாங்க. நம்ம கூட தானே வந்தாரு, இவர் எங்கிருந்து வாங்கியிருப்பார் போஜனத்தை அப்படியெல்லாம் நினைத்து கொண்டே கடந்து போகிறாங்க. அப்படியே அவர் நினைத்து கொண்டு கடந்து போகிறாங்க. இவர் வந்தவர் என்ன பண்ணார், நேரம் ஒரு கிணத்தாண்ட போய் நின்ட்டார். அது யாக்கோப்புடைய கிணறு. அங்க போய் நின்றுட்டு அந்த அம்மா தண்ணி கேட்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணிச்சப்பா, நீ வந்து யூதனா இருக்க, நான் சமாரிய ஸ்திரீ, என்னிடத்துல தண்ணீர் கேட்கலாமா? அது மாத்திரம் இல்ல, கிணறும் ஆழமாகுது, நொண்டு கொள்ளும் இடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னா உடனே அவர் சொல்றாரு, உன்னிடத்துல கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்தால் நீயே அவரை கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். உடனே நம்ம பாச ஜீவ தண்ணீர் தான் வாழ்வு தண்ணீர். என்னையா தண்ணீர்? ஆண்டவரே, நான் மறுபடி இந்த இடத்துல தண்ணீர் கொண்டு கொள்ள வராதபடிக்கு அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு கொடுக்கணும்னு கேட்ச அந்த அம்மா. இப்ப அந்த அம்மா கேட்குது தண்ணி. நல்லா கவனிக்கணும். அதுதான் ஒரு சிறுவில சொன்னார், தாகமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறோம் நிறைய பேர் நம்மளா தண்ணி தான் நினைச்சிருந்தான். அவர் தண்ணிக்கு தான் கேட்டார் நினைச்சிருக்கிறார். அந்த தாகம் அதில் இதுதான் தாகம், அவருடைய தாகம். சமரசத்தை கிட்ட கேட்டார் பாருங்க, யாரிடத்திலாவது சுவிசேஷம் சொல்லணும், அது ஒரு தாகம். அந்த சொல்லிச்சு, சரி நான் தரமா, நீ போய் உன் புருஷனை கொள்ளுவா அப்படின்னா. புருஷனுக்கு இல்லை. ஆமாமா இல்லை, ஏற்கனவே 5 புருஷர்கள் கொடுத்துருந்தாங்க, இப்ப இருக்கிறோம் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னேன். அந்த அம்மா பார்த்துது, ஆஹா என் வாழ்க்கையில் நடந்தது அத்தனையும் சொல்லிட்டாரு. இவர் மேசியான ஊர் பூரா சொல்ல ஆரம்பிச்சு ஓடி போய். இல்லையா, ஆண்டவர் கேட்ட போஜனம் தான். சொல்லுங்களேன், ஆண்டவர் கேட்ட தாகத்துக்கு தண்ணீர் அதான். சுவிசேஷம் அறிவிக்கணும், அநேகருக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கணும்.
விட்டுட்டு இதுதான் தாகம். அதுதான் அவர்கிட்ட இருந்த நுகம், அவருக்கு இருந்த பாரம். அதான் அததான் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. நான் ஆத்மா பாரத்தோடு இருந்தனே, ஐயோ அந்த ஆத்மா அழிந்து போகிறது, அந்த ஆத்மா அழிந்து போகுது, அந்த ஆத்மா துக்கத்தோடு இருக்குது, அந்த ஆத்மா துயரத்தோடு இருக்குது, அது வேதனையோடு இருக்குது. இது எப்படியாகிலும் இந்த ஆத்மாக்களை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ள அவன் ஆகாரத்தை நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த பாதகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை அவன் பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது, தேவனுக்கு ஒரு தாகம் இருந்தது, தேவனுக்கு ஒரு நுகம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நுகத்தை நீ ஏற்றுக்கொள். அந்த பாரம் நமக்குள்ள இருந்த சபை நரம்பு வழிஞ்சு. அல்லேலூயா. நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வாசல் சொன்னவங்க என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளணும். என்ன கற்றுக்கொள்ளணும்? அவர் எப்படிலாம் போய் சுவிசேஷம் அறிவிச்சாரு, எப்படிலாம் இருந்தாரு, மரணம் வரை தன்னை தாழ்த்தினார். மனத்தாழ்மை மரணம் வரைக்கும். ஒரு இடத்துல ஆண்டவர் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாவற்றையும் உண்டாக்கினர், ஒன்றுமில்லாமல் கவுத்து போட்டிருப்பார். நோவா காலத்துல பெரும் வெள்ளம் வந்து அழித்து போட்டது போல, சோதோம் கோமோரம் பட்டணம் அழிக்கப்பட்டது போல, கந்தகமும் அமிலமும் இறங்கி அழித்து போட்டது போல ஒரே ஒரு நிமிடம் போதும் அவருக்கு. ஆனால் தாழ்மை உள்ளவர், மன தாழ்மை உள்ளவர், சாந்தம் உள்ளவர், எல்லாத்தையும் சகித்தார். மரணம் வரை தன்னை தாழ்த்தினார். மரணம் வரைந்த தேவாய கர்த்தத்தை தாழ்த்தினார். நம்ம தாழ்த்தி கொள்கிறது இல்லை. யாரும் சொன்ன வந்துடுது நமக்குள்ள இருக்கிற ஆவி வெளியே. இல்லையா? பாரம், மரணம் வரை தன்னை தாழ்த்துகிற பாரம். கற்றுக்கொள். எதை கற்றுக்கொள்ளணும்? வேத புத்தகத்தில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. நீதிமொழிகள் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் துரிதமாய். நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எங்க போய் கற்றுக்க சொல்றாருங்க? சோம்பேறிய போய் எறும்பிடத்துல போய் கற்றுக்க சொல்றாரு. அதன் வழிகளை பார். ஒரு சில நேரத்துல எறும்பு போய் ஒண்ணு பின்னாடி போயிட்டே இருக்கும். அது போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பாத்தீங்கன்னா அந்த இடமே ஒரு வழி மாதிரி கோடு மாதிரி தெரியும். அது ஒரு பாதையை உருவாக்கிடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மழை காலத்துக்கு உண்டான ஆகாரத்தை வெயில் நாள்லயே சேர்த்து 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 நீங்க பாருங்க, வீடுகளில் வெடிப்புகள் இருக்கும். அந்த வெடிப்புகளை தோண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா வெடிப்புகளை கொஞ்சம் இது பண்ணி பார்த்து எப்பாவது அதை ஒழுங்கு பண்ணுறதுக்காக பண்ணவனா அது உள்ள ஒரு குச்சி விட்டு கீழி பாருங்க, ஊர்பட்ட அரிசி கொட்டும். என்னென்னத்தையும் உடம்பு சேர்த்து வச்சுக்கோ. அது ஒன்று 4-5 தான் தூக்கி போகும். கொஞ்சம் பெருசா இருந்தா தூக்கி போக முடியலன்னா 4 எறும்பு ஒன்றா சேர்த்து தூக்கி போறதெல்லாம் பார்த்துருக்கு. அதை நம்மளால உன்னிப்பா கவனிக்கிறது இல்லை. நம்ம நினைச்சுக்கோ நம்ம நிறைய வேலை இருக்கிறதாவும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நேரம் இல்லை, கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஓமைகளை சொல்லிடும். அந்த அநேக தினம் பார்த்துருக்கிறேன். நேற்று தினத்துல தொலைக்காட்சி நியூஸ்ல காட்டுறாங்க, ஈரோடு பக்கத்துல மழை, சரியான மழை. மழையில அந்த நாய் குட்டிங்க, சின்ன சின்ன குட்டிங்க, 6 குட்டிங்க தண்ணியில நனையுதுன்ட்டு அதோடைய தாய் நனைஞ்சுக்கினே தூக்கி போய் ஒன்னொன்னு வாயில கவி கொண்டு போய் இன்னொரு இடத்துல இருக்குது. அது நனையுது, ஆனா அது குட்டி நனையக்கூடாதுன்னு தூக்கி போகுது. ஒரு கோழி காட்டுறாங்க, அந்த கோழி அப்படியே நிக்குது, நனைஞ்சுக்கினே நின்றுக்குது. அது கீழே அத்தனை கோழி குஞ்சுகள்.
தான் நினைஞ்சாலும் தன்னுடைய குஞ்சுகள் நினையக்கூடாது, தன்னுடைய குட்டிகள் நினையக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கிட்ட அவ்வளவு காரியங்கள் இருக்குது, அவ்வளவு குணாதிசயங்கள் இருக்குது. எத்தனை மீன் போட்டாலும் அத்தனை மீனையும் கொண்டு போய் அது குட்டிகிட்ட போட்டு நின்றுவாங்க கூட. நாங்க அதை ரெகுலரா பார்க்கணும். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு. எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள். அந்த எறும்பு எப்படி எல்லாம் சேமிக்குதுன்னு பார். சோம்பேறியே ஆண்டவர் கேட்கிறார், சோம்பேறியே நீ எறும்பு இடத்துல போய் அதனுடைய வழிகளை பார்த்து கற்றுக்கொள். அது எப்படி எல்லாம் நடக்குது பார், அது எப்படி எல்லாம் சேமிக்குது பார். எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள். முதல்ல அவரிடத்துல கற்றுக்கொள்னு சொன்னாரு. இப்போ எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள்ளின்னு கூட சொன்னார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 9 அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 9:13. பாத்திரமாய் இருந்தால் 9:13 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேனா என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல மனமுழுக்க அழைக்க வந்தேன். ஆண்டவர் எதுக்கு வந்தாரா? நீதிமான்களுக்காக வரல, பாவிகளை மனம் திரும்பவே அழைக்க வந்தேன். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம டேஸ்டி ஒருத்தன் ஒத்து வரலன்னா, நம்மள மாதிரி ஒருத்தர் இல்லைனா, நம்ம இருதயத்துக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் இல்லைனா உடனே அவனை தள்ளி போட்டுறோம். பாவி, பொல்லாதவன், வாழ தகுதியற்றவன். ஆண்டவர் பலியை அல்ல, நீ செலுத்தும் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார். உனக்குள்ளே இரக்கம் காணப்படுகிறதா? உனக்குள்ளே இரக்கம் இருக்கிறதா? பாவிகளுக்காக தான் தேவன் பூமியில வந்தார். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. இரக்கத்தான் விரும்புகிறார், பலியை அல்ல. நீ எவ்வளவு எடுத்துட்டு போய் கொட்டாலும் சரி, எவ்வளவு கொண்டு போய் அவன் சொத்திரம் போட்டாலும் சரி, உன் சொத்து முழுவதையும் நீ அழித்து கொண்டு போய் ஊழியத்துக்கு கொடுத்தா கூட சரி, உங்ககிட்ட இரக்கம் இல்லைன்னா, ஒரு பாவியை தள்ளிட்டேன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை கேட்கல அவரு. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நீ செலுத்தும் பலியை அல்ல, இரக்கம். உன்னிடத்துல இரக்கம் இருக்கிறதா? போய் கற்றுக்கொள்ளுங்க. அப்படிதான் போடுது. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்க. அதனுடைய கருத்து என்னதென்று கற்றுக்கொள்ளுங்க. பலி வேணான்ட்டாரு, இரக்கம் தான் வேணான்ட்டாரு. கருத்து என்ன? நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்து சொல்லுங்களேன். பாவிகளை சேர்த்துக்கணும், அவர்களை கொண்டு வரணும், ஆலயத்துக்குள்ள கொண்டு வரணும். நீ மாத்திரம் வந்து உட்கார்ந்தா போதாது. கேட்பார் ஆண்டவர். நாளைக்கு போகும்போது அந்த நரகத்தை நோக்கி போகும்போது நியாய தீர்ப்பு நாள்ல கேட்பாருமா, ஏமா ஏற்றுக்கொள்ளல, நீ ஏமா இதெல்லாம் பாவம்னு உனக்கு சொல்லலையா? யாரும் சொல்லலையா? ஐயோ, உன் வீட்டு பக்கத்துல அந்த அம்மா இருந்தாங்களே, உன் வீட்டுக்கு இந்த பக்கம் இந்த அம்மா இருந்தாங்களே, அவங்க உனக்கு சொல்லலையா? சொல்லலையா? சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்கிறேன். அந்த துன்மார்க்கனை பார்த்து அவன் துன்மார்க்கத்தை நீ அவனுக்கு அறிவிக்காவிட்டால் அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் ரத்த பொய்யை உன் கையிலே கேட்பேன். எசேக்கியேல் 3:18. சாகவே சாவா என்று துன்மார்க்கனுக்கு நான் சொல்கையில்
நீ அந்த துன்மார்க்கனை பார்த்து சாகவே சாவாய் என்று நீ சொல்லாவிட்டால் அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் ரத்த போய் யார்கிட்ட கேட்பேன்? உங்களை கேட்பேன். கேட்பார். உன் அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவன் ஒருத்தன் ஆண்டவர் அறியாம இறந்து போனா, உன் அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவன் வேதனையில கருகி மனம் கசந்து இறந்து போனா, அந்த பழி உண்மையில் வரும். அந்த ரத்த பழி ஆண்டவர் உண்மையில் கேட்பார். இதுல மாற்றமே இல்லை. பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்து பாவி மேல கருசனையோட இருக்கணுமா? எல்லாருக்கும் தான் அது. அல்லேலூயா. எல்லாருமே. அப்போ இதை கற்றுக்கொள்வோம். இறக்கம்னா எது இறக்கம்? எனக்கு இறங்குறவனுக்கு நான் இறங்குறதில்ல இறக்கம். எனக்கு இறங்காதவனுக்கும் நான் இறங்கணும். அதுதான் இறக்கம். ஒரு ஆள் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை பார்த்தா 99 பேர் வெளியே இருப்பான். ஆமே. நான் அதை முதல் ஆளா இருக்கேன். பகிரமா ஒத்துக்கணும். அல்லேலூயா. கற்றுக்கொள்ளுங்கள். மூணாவது ஒரு 1 தீமோத்தேயு 5:4. 1 தீமோத்தேயு புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். இங்க ஒண்ணு கத்துக்க சொல்றாரு பாருங்க. விதவைகளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய ஆமென். பதில் நன்மை செய்யணும். உன் தகப்பன் தாயுனை வளர்த்தெடுக்க உன் பெற்றார் உனக்கு செய்த நன்மைகளுக்கு நீ பதில் நன்மை செய்யணும். அல்லேலூயா. பதில் நன்மை செய்யணும். பதில் நன்மை செய்யாவிட்டால் தேவனை கண்டித்து கேட்பார். உன் கணவனுக்கு உட்பட்டு, நல்ல கவனியும் பாருங்க அந்த வார்த்தைகளை. வேற புத்தகத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சபைக்கு கிறிஸ்துவானவர் தலையா இருக்கிறது போல கிறிஸ்துவானவன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவனை மீறி அவனை எதிர்த்து நீ எந்த காரியத்தை செய்யணும்னு செஞ்சாலும் அது நீ ஆலயத்துக்கே போறதா இருந்தாலும் தப்பு. அவன் வேணாம்னு சொன்னா வேணாம், அவ்வளவுதான். கணவன் உன்னை கண்டித்து நீ ஆலயத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னா நீ போகக்கூடாது. வேத பிரமாணத்துக்கு எதிராக சொல்றாரு. இல்ல, உண்மை அதுதான். நீ அவனை எதிர்த்து அவனை தள்ளி விட்டுட்டே நான் ஆலயத்துக்கு போக உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன்னு வந்தேன்னா சொந்த புருஷனுக்கே நீ கீழ்ப்படியில ஆண்டவருக்கு காணாத தெய்வத்துக்கு எப்படி கீழ்ப்படிவ? உங்கள் கற்புள்ள நடக்கினாலே ஒரு கணவன்மார்கள் போதகமின்றி ரட்சிக்கப்படுவார்கள். கற்புள்ள நடக்கினாலேன்னா நீங்க உடனே வேற தவறா என்ன கொள்ளக்கூடாது. உங்கள் நடக்கையில கற்புள்ள நடக்க, சுத்தமான நடக்க, அதை பார்த்து உன் கணவனே உன் பின்னாடியே வந்துடுவான் சர்ச்சைக்கு. நான் அதனால எங்க பெத்துக்களை நான் பார்க்க போறேன், நீ போனா நான் தள்ளி விட்டு போனேன்னா உன் குடும்பம் தான் ஒன்னில் இருக்கும். அல்லேலூயா. கணவனுக்கு உட்பட்டு பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும். பதில் நன்மை செய். கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல எதைப்பா நல்லா கவனிக்கணும். எதை கத்துக்கனாலும் முதல்ல என்னங்க பண்ணா கவனித்து பார்க்கணும். நிறைய காரியங்கள், நிறைய வேலைகள் செய்யும் போது ஒரு சில காரியங்கள்லாம்
தாறுமாறா தான் எலக்ட்ரிஷியன் வேலை இருக்கும் எங்கள் வீட்டில். நானே செஞ்சிருவேன். எப்படி செஞ்சிருவேன்னா, அந்த நாள்ல இருந்து வந்து வேலை செய்வாங்க பாருங்க, அவங்க எப்படி செய்யறாங்க, என்ன பண்றாங்க, எதை பண்றாங்க பார்த்துன்னு இருப்பேன். அப்படியே செஞ்சிருவேன். இல்லையா? 7 வயசுல ஒரு சிலை செஞ்சுட்டேன். ஊரெல்லாம் தூக்கி போய் காட்டினாரு என் தாத்தா. ஒருத்தர் செய்யறத பார்த்த உடனே அதை செய்ய ஆரம்பிச்சு. அப்ப என்ன பண்றேன்னா, கவனிக்கணும். முதல்ல கவனிச்சாதான் செய்ய முடியும். நீ கற்றுக்கொள்வதற்கு முதலாவது எதிராக நான் கவனிக்கணும். கத்துக்கிறியாப்பா? ஸ்கூல்ல கேட்பாங்க, கவனிக்கிறியா கவனிக்கிறியா கவனிக்கிறியா, புரிஞ்சுதான்? எல்லாம் போச்சு, வால் மட்டும் தான் போலன்றான். என்னடா என்ன, ஒரு வலை உள்ள எலி போயிருக்கு, இவன் அதை கவனிச்சிருக்கிறான். இல்லையா? கவனிக்கணும். எந்த ஒரு காரியம், வசனம் கூட கவனிச்சாதான். முதலாவது கவனிக்கணும். எபிரேயர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் தெரியுமாய்? எபிரேயர் 3:1. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன நடக்கணும்? ஒரு 3 காரியங்கள் துரிதமாய், ரொம்ப நேரம் எடுக்காதபடிக்கு. எபிரேயர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம். இப்படி இருக்க பரம அழைப்பு பொங்கலவர்களாய் பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனிச்சு பார்க்கணுமா? கிறிஸ்து இயேசுவை கவனித்து. அவர் தானே சொன்னாரு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அவர் தானே சொன்னார். ஏசப்பதான் சொன்னார், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு. அப்போ அவரிடத்துல கத்துக்கணும்னா யாரை கவனிச்சு பார்க்கணும்? என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு அவர் சொன்னாரு. அவரை விட்டுட்டு வேற சாத்தானை கவனிச்சு பார்ப்பீங்களா? அவன் என்னென்ன பண்றான்னு அவன் கண்டதெல்லாம் பண்ணுவான். அப்ப அவரை தான் கவனிச்சு பார்க்கணும். அவரை கவனிச்சு பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம்? அவர் வேதத்துல எப்படியெல்லாம் நடந்திருக்கிறார், எப்படியெல்லாம் அவருடைய வழிகள் இருந்தது, அவர் எப்படியெல்லாம் ஊழியம் பண்ணார், அவர் எங்கெல்லாம் இரக்கம் பாராட்டினார், அவர் எங்கெல்லாம் நன்மை செய்தார், எத்தனை பேரை சொஸ்தமாக்கினார், எப்படியெல்லாம் அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், எவ்வளவெல்லாம் தாழ்மையா இருந்தார், இதெல்லாம் கவனித்து பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப யாரை கவனிச்சு பார்க்கணும்? ஆண்டவரை கவனித்து பார்க்கணும். கவனித்து பார்க்கணும்னா அவன் சோதரது சினிமா படம் ஓட்டுற மாதிரி அதை பார்க்கறது இல்லை. வேத புத்தகத்திலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து நாம கவனித்து பார்க்கணும். ஒவ்வொரு வசனங்களையும் ஆராய்ந்து பார்க்கணும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்திருக்கிறார். அதை பார்க்கணும். எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நடந்த வெறும் காலோட ஆமேன் சோத்திரம் பாத்தீங்கன்னா, ஒரு மலையிலும் முட்களிலும் ஆமேன் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து ஊழியம் பண்ணார். குறிப்பிட்ட எல்லாம் போனா கார் கேட்கிறோம், பைக்கு கேட்கிறோம். இல்லையா? அவர் நடந்த ஊழியம் பண்ண. அந்த காலத்துல இருந்ததா? வாகனம் இருந்ததா? கார் இருந்ததா? பைக் இருந்ததா? நடந்துதான் ஊழியம் பண்ணார். நம்ம கேட்கிறோம், சின்ன இதுக்கு போனோம்னா எத்தனை மணி நேரம் ஆவாங்க? 4 மணி நேரம் ஆகும். காலையில டிஃபன், மதியம் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறோம். அது போற இடத்துல பாத்துக்கிறேன். அல்லேலூயா. கவனித்து அப்போ ஆண்டவரை நாம கவனித்து பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கணும். அவர் நடந்த வழிகளை கவனித்து பார்க்கணும். அவர் எப்படியெல்லாம் நடந்தார், அவர் எப்படியெல்லாம் தன்னை தாழ்த்தினார், அவர் எவ்வளவு சாந்தமாய் இருந்தார், இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். கவனித்து பார்த்தது மாத்திரம் இல்ல, அவருடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். பிலிப்பியர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம், 5ஆவது வசனம். பிலிப்பியர் 2:5. முன்னாடி இருப்பார். கிறிஸ்து இயேசுவிலே
சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். உங்களிலும் இருக்க கடவுது. அப்படி சிந்தை நடக்க ஒண்ணு, அவருடைய சிந்தை. அவர் எதை சிந்தித்துக் கொண்டிருந்தார்? எல்லாம் ஆகாரத்துக்காக பணத்தை வாங்கணும்னு போனா எனக்கு இங்கே இருக்குது ஆகாரம்ட்டார். அவருடைய சிந்தை எங்க இருந்ததுங்க? ஊழியத்து மேல இருந்தது. பண்டிகையின் பிரதான நாள் நீ வாசிக்க வேணாம். யோவான் விசேஷ புத்தகம் 5 அதிகாரத்துல ஒரு குடார பண்டிகை நடக்குது. எங்க இருக்கிறவெல்லாம் பண்டிகை இருக்கிறான், ஜாலியா இருக்கிறான். இவர் நேரம் போயிட்டாராங்க, பிரதிஷ்டை கொடுத்தாங்க. 38 வருஷம் ஒருத்தன் படுக்கையில படுத்துருக்கிறான். இவர் எங்க இருக்குது? இவருடைய சிந்தை எங்க இருக்குது? பண்டிகையில இல்ல, கல்யாணத்துல இல்ல. ஒருத்தன் 38 வருஷமா படுத்துருக்கிறான், படுக்கை விட்டு எழுந்திருக்க முடியாத. அவன் மேல போயிட்டாரு. நேராக போய் நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? ஆமாண்டவரே, என்னை அழைத்து கொண்டு போக ஒருவரும் இல்லை. என்னை அழைத்து கொண்டு போக ஒருவரும் இல்லை. உடனே சொல்றாரு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனா எடுத்துட்டு போ. இல்லையா? நல்ல கவனிங்க அருமையான சகோதரன் சகோதரி. கிறிஸ்துவின் சிந்தை அவர் நடக்கிறது போறது வரது மட்டும் பார்க்கறது இல்ல. அவருடைய சிந்தை அவர் எது மேல இருக்கிறாரு? பண்டிகையில இல்ல, ஜாலியா இல்ல, அவர் சந்தோஷமா இல்ல. அங்க போயிட்டாரு, துக்கமா ஒருத்தர் அவனை விசாரிக்க போயிட்டாரு. நீ என்னைக்காவது அது மாதிரி போயிட்டு இருக்கிறியா? காட்டமா சில காரியங்களை நான் பேசுவேன், அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். இல்லையா? ஒரு வீட்டுல நம்ம விசாரிக்க போனா அந்த வீட்டுல என்ன இருக்குது, என்ன தேவை இருக்குது, என்ன இருக்குது, அதை பார்க்கறதுக்காக அவர்களை விசாரிக்கும்படியாக தான் போனோம். நம்ம தேவைக்காக போகிறது அல்ல. இல்லையா? இங்க அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல போற 38 வருஷம் படிக்கிற எழுந்துக்க முடியாதபடி படுத்து கொண்டிருக்கிறான். அவனை விசாரிக்கிறதுக்கு போறார், பண்டிகைக்கு போல. பிரதான நாட்கள்ல பண்டிகையின் பிரதான நாள், அது முக்கியமான நாள். அங்க போல அந்த கல்யாணத்தை பார்க்க போல, துக்கத்தோடு இருக்கிறவனை பார்க்க போனா. இதுதான் இறக்கம். ஒரு சொல்லுங்களேன், அவருடைய சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். இல்லையா? கிறிஸ்துமஸ் தினத்துக்கு ஆமென், ஜனவரிக்கு கிறிஸ்துமஸுக்கு சரியான அளவில் முன்கூட்டியே நம்ம தயார்படுத்தி துணி எடுத்து எல்லாம் பண்ணி தைச்சு எல்லாம் பண்ணிடுறோம். பிள்ளைங்களுக்கு பொண்ணு, அவங்களுக்கு பொண்ணு, அவங்களுக்கு பொண்ணு. அதிகமாக காசு இருந்து ஒரு முறை எப்போவாவது பக்கத்து விட்டு பிள்ளைக்கோ இல்லை தூரத்தில் வாங்க முடியாத துணியே எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற பிள்ளைக்கோ இல்லை ஒரு விதவைக்கோ ஒரு திக்கற்றவர்களுக்கோ அவங்க அந்த பண்டிகை நாளில் அவங்க சந்தோஷமா இருக்கணும் ஒரு பணம் எடுத்து கொடுத்த நாள் இருந்தா அதுதான் அவருடைய சிந்தை உடம்புல இருக்கிறார். அவங்க போட்டு சந்தோஷமா இருக்கணும், அப்புறம் நீ போடணும். இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பண்ணி பாருங்க, பண்ணி பார்க்க தான் தெரியும், செய்து பார்த்தாதான் தெரியும். அல்லேலூயா. சாதாரணமான காரியம் இல்லை, சிந்தை. அடுத்தது மாதிரி. 1 பேதுரு 2:21 விதமாய் 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு வருகிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய தொடர்ந்து வரும்படி ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். ஃபார்முலா. அவரை நீங்க பின்பற்றி வரும்படி ஒரு ஃபார்முலா வச்சுட்டு போயிருக்கார். பிள்ளைங்களுக்கு தெரியும் கணக்கு பாடம். 5 7 கூட்டினா 12 ஒரு ஃபார்முலா. அதை எப்படி கூட்டணும்னு சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க. பக்கத்திலே 6 6 எவ்வளோ, 4 8 எவ்வளோ, 3 9 எவ்வளோ, எல்லாம் 12 தான்.
ஆனா முதல்ல ஒரு மாதிரி ஃபார்முலா, அந்த ஃபார்முலால எப்படி கூட்டினாங்க கையை? அந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முன்ன ஸ்லேட்ல இருக்கும், அந்த ஒரு பந்து மாதிரி சின்னதா இருக்கும் பந்து, அதுல 1 2 3 பசங்க எண்ணம் ஃபார்முலா. ஆண்டவர் நமக்கு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். நான் எப்படியெல்லாம் பாடுபட்டேன், எப்படியெல்லாம் அடிக்கப்பட்டேன், என் வாயில ஒரே ஒரு வார்த்தை கூட வரல. ஒரு சொல்லுங்கள, அவர் தன்னை தாழ்த்தினத அநேகருக்கு ஆண்டவர் அறிவித்து கடந்து போனார். மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அந்த மாதிரியை நாம பின்பற்றி நடக்கணும். ஒரே ஒரு வசனம் மாத்திரம், இல்லையா? 1 யோவான் 1:26 துரிதமாய் யோவான் 1:26 யோவான் புத்தகத்துல 1:26 யோவான் அவர்கள் பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய நான் பாத்திரம் அல்ல. யோவான் சாணம் சொல்றான் பாருங்க, நான் ஞானஸ்நானம் தண்ணியில கொடுக்குறேன், அவர் அக்கினியில கொடுக்கிறவர் வராரு. இல்லையா? பாதரட்சி அவுக்கிறது கூட நான் பாத்திரம் இல்ல. ஆனா அவர் பாத்தீங்கன்னா யாருக்கு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்? இந்த யோவான் கிட்ட பெற்றுக் கொள்கிறார். யோவான் சாணத்துல தாழ்த்துக்கிறான் தன்னை. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உங்களிடத்துல பெற வேண்டியதா இருக்க, நீ 2 இடத்துல பெறலாமா? இப்போது இடப்படு. அதை தாழ்த்துகிற காரியம் நடக்கை, ஆண்டவருடைய நடக்கை அப்படியாக இருந்தது. ஒரே ஒரு வசனம் மாத்திரம். ஆமென். சங்கீதம் 116:7 துரிதமாய் என் ஆத்துமாவே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் நிலைப்பாறுதலுக்கு ஆமென். அப்பதான் இலைப்பாறுதலுக்கு திரும்ப முடியும். முதல்ல என்ன பண்ணணுமா? கற்றுக்கொள்ளணும், கவனிக்கணும், அவருடைய சிந்தை நமக்குள்ள வரணும், அவருடைய மாதிரி வைத்து விட்டு போகிற அந்த மாதிரியின் பிரகாரமாய் நடக்கணும். நடந்தாதான் இலைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரஸ் மக்கள் நீங்கள் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. இத்தனை காரியம் இனி நம்ம ஒவ்வொரு முறையும் இவைகளை கற்றுக்கொள்ளும்படியாய். இனிமேல் எறும்பை பார்த்தா கூட அந்த எறும்பு என்னெல்லாம் பண்ணுது வித்தியாசமா இருக்க பாருங்க. சிலந்தி கூட பாருங்க, தூக்கணாங்குருவி கூட பாருங்க, அது எப்படிலாம் வலை பின்னுது. அந்த சிலந்தி எவ்வளவுலாம் வலை பின்னி எப்படியெல்லாம் தன் இறைய பிடிக்குது. ஆமென். அவ்வளவு சின்ன எறும்பு இருக்கிறதுலே சின்ன எறும்பு. அந்த எறும்பு அவ்வளவு லாபமா அந்த அரிசியோ அதையோ பண்டகத்தை கொண்டு போய் சேர்த்து வைக்குது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள், பெற்றாருக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள், பலியை அல்ல இரக்கத்தையே கற்றுக்கொள், இரக்கம் எது என்பதை கற்றுக்கொள். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரு விஷயம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கிருபைநாதா ஸ்தோத்திரம், கல்வாரிநாதா ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் 2 மாதங்கள் ஆண்டவரை கழித்து இந்த நாளிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாய்
வேத வசனங்களை தியானம் பண்ணும்படியாய் நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவர். இன்று எங்களோடு முகமுகமாய் திட்டம் தெரியுமாய் பேசினீர் ஆண்டவர். இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில 30, 60, 100 பலன் தரட்டும். அப்பா, நாங்கள் உண்மை கவனிக்கணும் ராஜா. உம்மிடத்துல நாங்கள் கற்றுக்கொள்ளணும், உண்மை கவனிக்கணும். உம்முடைய சிந்தை எங்களுக்குள்ள உண்டாயிருக்கணும். உம்முடைய மாதிரியை நாங்கள் பின்பற்றணும், அதன்படியே நடக்கணும். அப்பதான் எங்களுக்கு முன்பாக இளைப்பாறுதல் கிடைக்கும், எங்கள் இருதயத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த முகமுகமாய் திட்டம் தெரியுமாய் பேசினீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஒருவேளை ராஜா அந்த 2 மாதங்கள் ஐயோ நாங்கள் பொருளாதார பின்னடைவை சந்தித்தோமே, இந்த 2 மாதங்கள் வேலை இல்லாதபடினாலே நாங்கள் கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறோமே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கவலையோடு வந்திருக்கலாம். இந்த 2 மாதங்கள் எங்கள் வாழ்க்கையில பின்னோக்கி கடந்து போனது என்று சொல்லி கவலையோடு வந்திருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்க, வலைதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரன சகோதரி, உன் மகனுக்காகவோ, மகளுக்காகவோ, வேலைக்காகவோ, குழந்தைக்காகவோ, திருமணத்துக்காகவோ நீ துக்கத்தோடு, துயரத்தோடு, உனக்குள்ளே காணப்படுகிற வியாதிக்காக துக்கத்தோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நீ வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்ற, என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி வருகிற ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை கொடு. சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரை. நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும், நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும். எங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை உண்டு பண்ணும். பா, இன்னைக்கு நீ பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற மகாபெரிய தயவுக்காய், கிருபைக்காய் மக்கள் நன்றி. மக்கள் கொடான கொடி சோத்திரங்களை எழுதுக்கிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு ஒவ்வொருவரும் பலத்த ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போக உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதி, ஆசீர்வதி. ஏறப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களில் மறவாத. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்யம் ஐக்கியமும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா சர்வ காலமும் வந்திருக்கிற அனைவரோடும், அவர்தம் குடும்பத்தாரோடும், சகல பரிசுத்தவான்களோடும் என் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இணைந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார்.